அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ ஜனமே, இந்த நாளிலே ஒரு பெரிய நன்மையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுடைய ஆட்சி மாற்றத்திற்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் மாத்திரமே நம்மை ஆளுகை செய்கிறவர். அவரே நம்மை ஆட்சி செய்கிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் பயப்படக்கூடாது. நம் தேசமும் பயப்படக்கூடாது, நாமும் பயப்படக்கூடாது. நம்முடைய ராஜா பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆளுகை அவரிடத்திலிருந்து வருகிறது. இதோ உலகத்தை யார் ஆளுகை செய்தாலும் கூட, இந்த தேசத்தை யார் ஆளுகை செய்தாலும் கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. இதோ யூதருக்கு ராஜாவாக அவர் இருக்கிறார், நமக்கு ராஜாவாக அவர் இருக்கிறார். அவரை குறித்து மற்ற ராஜாக்கள் தான் கலங்க வேண்டுமே ஒழிய நாம் ராஜாவை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல முடிவுகளை தருவார். நாம் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் தருவார். கர்த்தர் எதை செய்தாலும் நமக்கு நன்மையாகவே செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குகிறவர்களாய் இருப்போம். எதை குறித்தும் நாம் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதோ ஆண்டவர் பிரபுக்களை ஆளுகை செய்கிறவர், ராஜரீகம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய கிருபைகளை அவர் கொடுப்பார். அவர் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கு என்றே செய்கிறபடினால் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இதோ மகிழ்ந்து களிக்கூறுங்கள், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். பெரிய காரியங்களை நம் தேசத்திலே செய்ய போகிறார். யாரும் எதிர்பார்த்திராத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இதுதான் முடிவு என்று சொல்லி இதோ அச்சடித்து கொடுத்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியத்தை இந்த நாளிலே செய்வார். எனவே பயப்படாதிருங்கள். இதோ ஏரோது ராஜா நினைத்தான், 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்றுவிட்டால் இயேசு கிறிஸ்துவை அழித்து விட முடியும் என்று சொல்லி இயேசுவை ஒருவரும் அழிக்க முடியவில்லை. இயேசுவை பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களும் இதோ நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய ஆளுகை உங்கள் வீட்டிற்கு வர, தேவனுடைய ஆளுகை உங்கள் குடும்பத்தில் வர, உங்களை தேவன் ஆளுகை செய்ய உங்களை நீங்களே விட்டுக் கொடுங்கள். அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். நம்முடைய கர்த்தர் ராஜரீகமுடைய கர்த்தர். ராஜரீகம் அவருடைய அபிஷேகமாய் இருக்கிறது. எனவே அவருடைய ஆளுகைக்காக காத்திருங்கள். உலகத்தின் ஆளுகை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தினுடைய நிலைமையை நினைத்து நாங்கள் வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறீர், உங்களுடைய ஆளுகை இதோ என்னிடத்தில் இருக்கிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அப்பா, எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் ராஜா. நாங்கள் எதற்கும் கலங்காதபடிக்கு அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். அப்பா, எங்களை ஆளுகிறவர்கள் நீர் இருக்கிறபடினால் ஆளுகிறவர்களை நீரே எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.